சைல்ட்ஹுட் போர்ஷன்ல முக்கியமானது வந்து உங்களுக்கும் எஸ்கே அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு அப்படின்னு அது சொல்லி சைல்ட்ஹுட்டுக்கு போயிடுச்சா? காலேஜ் தாங்க அது. சோ நாங்க எப்படி எல்லா காலேஜுக்கும் போய் கல்ச்சரல்ஸ்ல ஜெயிச்சுட்டு வந்தோமோ அந்த மாதிரி இப்போ எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லயும் நாங்க தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்க இருக்கோம். நீங்க லிரிசிஸ்டா நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஆனா எஸ்கே அண்ணாக்கு ஏன் நீங்க வந்து ஒரு படம் தான் எழுதிருக்கீங்க? சிவாக்கு எனக்கு கரெக்டான பாடல்களுக்கான ஸ்கோப் இன்னும் கிடைக்கல. நண்பன் எஸ்கே இருப்பை இன்பமாக்குவது. ஆஹா சூப்பர். எஸ்கே அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் நேரம் எல்லாம் சொல்லிருக்கீங்களா? நாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. கிடையாது. இதெல்லாம் பார்த்தாருன்னா இதெல்லாம் தான் ரொம்ப ஃபார்மலா இருக்கும் எங்களுக்கு. நாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னைய ஃபர்ஸ்ட் பாட்டு பாட வச்சது, என்னைய பாட்டு எழுத வச்சது, எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது, இது எல்லாமே சிவா தான். எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படி எதுவுமே தெரியாது. சோ டோட்டலா இது யாருக்காவது வெளியில ப்ரொடியூசர் சொல்லி வருவாங்க. அந்த ஃபீல்ட்ல தான் நானும் இருந்தேன். சோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் பண்றோம், இப்போதைக்கு யாருக்கும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படிதான் அது ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் சேர்ந்து வளரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நண்பர்கள். மற்றவங்க எல்லாம் நண்பர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அக்வைண்டன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணா சொல்லிக்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே we used to call everybody as friends. நண்பர்கள்ங்கிறது அது ஒரு ஸ்பெஷல் டேர்ம். அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அது.